இந்த ஜிபிஎஸ் என்பது அது பழைய பேர், இப்போ அதுக்கு அட்வான்ஸ் பேர் வெஹிக்கிள் லொக்கேஷன் ட்ராக்கிங் டிவைஸ், விஎல்டிடின்றாங்க. ரைட்டு, ஜனங்களை குழப்புறது பிஜேபியுடைய வேலை, அது இதுலேயும் நடக்குதுன்னு வைங்களேன். இன்றைக்கி வந்து 2 வீலர் பேசஞ்சர் கூட இன்றைக்கி ஓட்டுறாங்க. 2 வீலர் பேசஞ்சர் ஓட்டுவதற்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் சட்டத்தில் அனுமதியே இல்லை. இன்றைக்கு சென்னை நகரம் 400 வருஷத்துக்கு மேலே, இப்போ தான் 400வது ஆண்டு அப்படின்றதெல்லாம் கொண்டாடணும். சென்னை நகரத்தினுடைய சாலைகள் ஒன்றும் பெருசாகலை. ஆனால் சென்னை நகரத்தினுடைய வாகனங்கள் நாளுக்கு நாள், இன்றைக்கு ஏறக்குறைய சென்னை நகரத்தில் மட்டும் 3 கோடி வாகனங்கள், அதாவது 2 வீலரையும் சேர்த்துன்ற மாதிரி கொரோனா பீரியடில் பார்லிமெண்ட்டில் ஆளே இல்லாத நேரத்தில் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போது பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேறிவிட்டது அப்படின்ற மாதிரி அந்த 2019 புதிய மோட்டார் வாகன சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகள் தான் இந்த வாகனங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக சாலைகள் தனியார் மயம், அந்த நிலைமையிலிருந்து இப்போ அவர்களும் மாறி இருக்கிற சூழலில் நமக்கு எதற்கு வம்பு என்று எல்லாவற்றையும் ஃபோட்டோ பிடித்து 500, 1000 என்று ஃபைன் போடுகிறார்கள். இதுவும் அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும். சாதாரண மக்கள் தவறு செய்தால் நீங்கள் பிடியுங்கள் என்பதுதான் நாமும் சொல்கிறோம். அதனால் ஆன்லைன் அபராதம் என்பது ஒரு அநியாயமான அபராதம். இதை தடுக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டும். பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனம் மாநில பொதுச் செயலாளர் குப்புசாமி தோழர் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். பெட்ரோலையும் எத்தனாலையும் ரெண்டுத்தையும் கலந்து பயன்படுத்துறதுனால வாகனங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாதுன்னு ஒன்றிய அமைச்சர்கள் சொல்லும்போது இதை எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? அதாவது ஒரு பொருளை கலப்படம் செய்வது என்பதே தப்பு. பெட்ரோலில் எத்தனால் கலப்பது என்பது இதுவரை வெறும் ஆய்வில் இருப்பதாகத்தான் அந்த ஆட்டோமொபைல் ரிசர்ச் அசோசியேஷன் ஆர்ஐ சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அமைச்சர்கள் கூறுவது எப்படி சரியாக இருக்கும்? ரெண்டாவது, எத்தனாலினுடைய தன்மை வந்து எல்லா ரப்பர் மற்றும் இன்ஜினுடைய பாகங்களை கெடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் ஈரப்பதம் இருக்கும். பெட்ரோல் என்பது வெளியில் வச்சு அப்படியே காற்றுல போகிற ஒரு பொருள். ஆனால் எத்தனால் என்பது ஒரு, நம்ம ஓப்பனாக சொன்னால் எரிசாராயம், அது வந்து ஈரப்பொருள். இது ரெண்டுத்தையும் கலக்கிறதே தப்பு. கலக்கி வித்துன்னு இருக்கிறது அரசாங்கமே அப்படின்றதுனால தான் நாம் வந்து அதை வந்து கண்டிப்பாக இது மக்களை ஏமாற்றுகின்ற செயல் அப்படின்னு சொல்கிறோம். அமைச்சர்கள் ஒன்றும் பெரிய அறிவுபூர்வமான விஞ்ஞான முறைப்படி பேசுபவர்களும் இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்றது. இப்போ டோல்கேட் கட்டணம் வந்து உயர்ந்துகிட்டே வருது. அப்படி இருக்கும்போது அதை அரசு நடத்தாம அது எதுக்காக தனியார் கிட்ட கொடுக்குறாங்க? நல்ல கேள்வி. அதாவது தேசிய நெடுஞ்சாலை துறையை வந்து முழுக்க இன்னைக்கு தனியார் அவுட் சோர்சிங் அப்படின்ற மாதிரி கொடுத்து கொள்ளையடிப்பதுன்ற நிலைமைக்கு கடந்த 1990 தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் கொள்கையை நோக்கி போயிட்டாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக மேலும் வளர்ந்து இப்போ மற்ற வெளிநாடுகளில் கூட இப்போ டோல்கேட் போட்டாங்க அப்படின்னா ஒரு வாகனம் அந்த டோல்கேட்டை கடந்தாலும் கூட அந்த 50 ரூபாய் என்பது அந்த ஒட்டுமொத்த செலவில் குறைந்து விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு போர்டை வச்சுருப்பாங்க. இந்தியாவில் அது மாதிரி எங்கேயுமே இல்லை. இன்னும் நிதின் கட்கரி அவர்கள் போக்குவரத்து அமைச்சர், மத்திய போக்குவரத்து அமைச்சர் ஆனப்புறம் போக்குவரத்து துறையில் என்னென்ன எப்படியெல்லாம் அந்த நிறுவனத்தை, அதாவது நிறுவனத்தை என்ன பண்ணுறாரோ இல்லையோ, தன்னுடைய குடும்பம் அல்லது அந்த நிறுவனத்தை எப்படி நாம் கபலீகரம் செய்ய முடியும் அப்படின்ற முறையில் தான் அதை செஞ்சுன்னு இருக்கிறார் அப்படின்றது தான்.
அவரோட கண்ட்ரோலில் தான் இந்த எத்தனாலும் இருக்கிறது. இந்த எத்தனால் வந்து இந்தியாவில் 2030 தான் 20% கலக்கணும் அப்படின்றது அரசினுடைய திட்டமாக 2020 சொல்கிறாங்க. ஆனால் 23 இந்த எத்தனால் கலப்பதை இவங்க 10% 15% ஆக்கிட்டு இன்றைக்கி 26லேயே 30 வரைக்கும் திட்டமிட்டது. அது எதனால் அப்படி திட்டமிட்டாங்க அப்படின்னா, அப்போ தான் இந்த வாகனங்களை தயாரிப்பவர்களது அந்த ஸ்பேர் பார்ட்ஸு இந்த எத்தனால் போனாலும் அந்த வாகனம் எதுவும் ஆகாமல் இருப்பதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் அந்த வாகன உற்பத்தியாளர்கள் செஞ்ச பின்னாடி தான் எத்தனால் கலக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய தார்மீக அடிப்படை. ஆனால் 2023 தான் இவங்க எத்தனால் கலந்தாலும் அந்த இன்ஜின் ஒன்றும் ஆகாது அப்படின்றதுக்கான தயாரிப்புகளே அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா 2023னா 24, 25, 26 இன்னும் அது முழுமை பெறவில்லை. அப்போ 24 வரைக்கும் கூட விற்ற வாகனங்கள் அத்தனையுமே இந்த எத்தனால் கலக்காமல் ஓடுகின்ற இன்ஜினாக தான் தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்மகிட்ட வந்து 15 வருஷம் 20 வருஷம் வண்டியெல்லாம் கூட இன்றைக்கும் ஓடுது. அதெல்லாம் வந்து எத்தனாலுக்கான எந்த ஏற்பாடும் இல்லாத வாகனங்கள். அப்படி இருக்கிறப்போ அரசாங்கம் குறிப்பாக நிதின் கட்கரியுடைய 2 மகன்கள் தான் இந்த கம்பெனியினுடைய உரிமையாளர்கள், எத்தனால் கம்பெனியுடைய உரிமையாளர்கள்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. அது ஷேர் மார்க்கெட் அந்த லிஸ்ட்டு பார்த்தாலுமே தெரியும். ரெண்டாவது, வெறும் 70 ரூபாய்க்கு விற்றாலுமே எத்தனால் வந்து 1 லிட்டர் வந்து ஏகப்பட்ட லாபம். ஆனால் இன்றைக்கி 108 ரூபா பெட்ரோல் அப்படின்றப்போ 70க்கும் 108க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு இந்தியாவில் 5000 கோடி லிட்டர் வந்து எத்தனால் கலந்தது விற்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து 6000 கோடி லிட்டர் இல்லை 10,000 கோடி லிட்டர் கூட 2030க்குள்ளே மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வெளிநாட்டு அந்த இறக்குமதி கொள்கையில் நாம் வந்து முன்னேறணும் அப்படின்ற மாதிரி பண்ணாலும், மின்சார வாகனங்கள் ஒரு பக்கம் வந்தாலும் அதுக்குள்ளே இவங்க எவ்வளவு கல்லா கட்ட முடியுமோ கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி தான் எத்தனாலை வைத்து இந்த கொள்ளை, அதாவது 420ன்றது ஒரு அரசாங்கமே செய்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்றது தான் நாம் இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வெளியில் மக்கள் செஞ்சால் அது 420, அரசாங்கமே 420 வேலையை செய்கிறது அப்படின்றது தான் இந்த பிஜேபி அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியுள்ளது. வண்டிகளை பொறுத்த அளவுக்கு வண்டியில் வந்து ஜிபிஎஸ் மீட்டர் பொருத்துறாங்க. அது பாதுகாப்பானதா? இதனால் எதுவும் விளைவுகள்லாம் ஏற்படுமா? இதை பற்றின உங்களுடைய ஆலோசனை என்ன, கருத்து என்னையா? ரொம்ப, அதாவது ஜிபிஎஸ் மீட்டர் வந்து என்னுடைய வாகனத்தை இப்போ தனியார் ஒருத்தர் பெரிய 10 லட்சம் ரூபாய் அல்லது 1 கோடி ரூபாய்க்கு வாகனம் கொடுத்து வாங்குறாரு அப்படின்னா அவங்க அந்த ஜிபிஎஸ் கருவி வச்சுருக்கிறாங்க. அது கூட எங்காவது திருடோ அல்லது வாகனம் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தெரிந்து கொள்வதற்கு. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற சட்டம் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாளெல்லாம் 10 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து ஒரு மார்க்கெட்டில் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கடைக்கு, அதாவது மொத்த வியாபாரமாக இப்போ கோயம்பேட்டிலிருந்து அது கீரையோ அல்லது காய்கறியோ ஏற்றிக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லிவாக்கத்துக்கோ அல்லது ஒரு சைதாப்பேட்டைக்கோ அப்படின்ற மாதிரி வர்ற வண்டிகளுக்கு ஜிபிஎஸ் பொருத்தி என்ன பண்ண போகிறாங்கன்றது தான். ரெண்டாவது, இந்த ஜிபிஎஸ் என்பது அது பழைய பேர், இப்போ அதுக்கு அட்வான்ஸ் பேர் வெஹிக்கிள் லொக்கேஷன் ட்ராக்கிங் டிவைஸ், விஎல்டிடின்றாங்க. ரைட்டு, ஜனங்களை குழப்புறது பிஜேபியுடைய வேலை, அது இதுலேயும் நடக்குதுன்னு வைங்களேன். இந்த விஎல்டிடி வந்து ஒரு தீப்பெட்டி சைஸுக்கான ஒரு இதுதான் டிவைஸ். இந்த டிவைஸுக்கான சர்வர் வந்து இருக்கணும். சர்வர் இருந்தால் தானே டிவைஸின் மூலமாக இது எங்கே போகுது என்ன பண்ணுது அந்த சர்வருக்கான மற்ற எல்லா ஏற்பாடுகளும் இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் சர்வரே இல்லை. ஆனால் இந்த விஎல்டிடியை பொருத்தணுன்றாங்க. கேட்டால் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் சட்டம்ன்றது நம்முடைய புதிய அரசாங்கம், விஜய் அரசாங்கம் இதை வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும் அப்படின்றது தான். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த பிரயோஜனம் இல்லை. அது தனிநபர் வாகனங்களுக்கு வேண்டுமானால் அவர்களது செல்ஃபோனில் அந்த கண்ட்ரோலை வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் பொது வாகனங்களுக்கு அந்த ஜிபிஎஸ் அல்லது விஎல்டிடி என்பது அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றது தான் முறை. ஏன்னா இப்போது சாதாரண கார் அல்லது ஒரு வேன் ஓட்டுநர்கள் தங்களது பேசஞ்சரை வர்றவங்கள பாதுகாப்பாக கொண்டு செல்கிறார்களா அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அரசாங்கம் செயல்படுது. அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே இருக்கின்ற வாகனங்களுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு ஆகின்ற அந்த ஒரு டிவைஸை 8000 என்று இப்பொழுது வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அதற்கான முறையான வேலைகளை செய்து அரசாங்கமே, இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கமே இலவசமாக அது பொது வாகனங்களுக்கு பயன்படுத்துவது என்பது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். கேரளா மாதிரி இங்கேயும் சீட்டுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் கட்டணம்லாம் வசூலிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? அதை வந்து அரசு எதனால் ஏற்றுக்கிறதுக்காக மறுக்கிறாங்க? அதாவது இன்றைய சூழலில் போட்டிகள் நிறைந்த ஒரு ஏற்பாடு. இன்றைக்கி வந்து 2 வீலர் பேசஞ்சர் கூட இன்றைக்கி ஓட்டுறாங்க. 2 வீலர் பேசஞ்சர் ஓட்டுவதற்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் சட்டத்தில் அனுமதியே இல்லை. ஆனால் உங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புக் பண்ணுறாங்க. அது ஓலாவாக இருக்கட்டும், ரேபிடோவாக இருக்கட்டும், அல்லது எந்த இதுவாக இருந்தாலும் 2 வீலர் புக் பண்ணி அதில் வராங்க. சட்டப்படி அது தமிழ்நாட்டில் தப்பு, ஆனால் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது ஒரு வேனை வைத்து அந்த வேனில் குறிப்பிட்ட எண்ணிக்கையோடு நாங்கள் வந்து 10 பேர் சீட்டு அப்படின்னா அந்த வண்டியில் 15 பேர் அமர்வதற்கு கூட இடம் இருக்குது. பல வாகனங்களில் அதுதான் கேரளாவில் 15 பேருக்கான சீட்டுன்னாலும் கூட அதுக்கு தகுந்த பர்மிட்டு கொடுக்குறாங்க. நியாயமாக அந்த தொழிலுக்கான ஒரு வரியை அவர்கள் கட்டுகிறார்கள், அங்கே அனுமதிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 12 பேர் அந்த வண்டிக்கு சீட்டு அப்படின்னா வண்டியே பாதி வண்டி காலியாக இருந்தாலும் கூட அந்த 12 பேர் தான். நீங்கள் அதுக்கு மேலே சீட்டு இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் இப்போ இதே வண்டி கேரளாவுக்குள்ளே போகிறப்போ 15 சீட்டு இருந்தாலும் ஒன்று சீட்டை கழட்டி வச்சுட்டு தான் போகணும், அந்த 12 பேர் சீட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் தமிழக அரசு ஒரு பர்மிட்டின் மூலமாக இந்த வண்டிக்கு 15 சீட் இருக்குது, சரி ஓகே 15 சீட்டுன்னு ஒரு பர்மிட்டை மட்டும் கொடுத்துட்டா அது பிரச்சனை இல்லாமல் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். இப்போ அதே மாதிரி கேரளாவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் தமிழ்நாட்டுக்கு வண்டி வருது. இதே கம்பெனி வண்டி, இதே கெப்பாசிட்டி உள்ள வண்டி, அங்கேருந்து 15 சீட்டு வர்றப்போ அங்கே அவங்க மாநிலத்தில் அந்த 15 சீட்டுக்கான பர்மிட்டை கொடுக்குறாங்க. அப்படியானால் சாதாரணமாக ஒரு வண்டி வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிற அந்த ஆள்கிட்ட ஒரு இங்கே இருக்கிற நிலைமைப்படி இப்போ அவங்க இங்கே வந்து ஃப்ரீயாக போகிறாங்க. நம்ம அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டோம்னா பிடிக்கிறப்போ 50,000 75,000லாம் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. அப்படின்றது தான் மிகப்பெரிய கொடுமை. எனவே தமிழக அரசு இந்த விஷயத்தில் ஏற்கனவே இருந்த அரசுக்கிட்ட நாம் பல்வேறு முறையில் சொல்லியிருந்தோம், மனு கொடுத்துருந்தோம், எல்லாம் பண்ணியிருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் கேரள அரசாங்கத்தினுடைய அந்த போக்குவரத்து அமைச்சரை கூட போய் நேரில் பார்த்து மனு கொடுத்தோம். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது என்கிட்ட வர வேண்டிய வேலையே கிடையாது, உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற போக்குவரத்தில் உங்கள் அமைச்சரை பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஓகேன்னு ஒரு பர்மிட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு, இதுக்கு என்ன வந்து பார்க்கணும் அப்படின்ற வரைக்கும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே வந்திருக்கின்ற நம்முடைய தளபதி விஜய் அரசாங்கம் இதை உடனடியாக செய்தால் சாதாரண உழைப்பாளி மக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் மிகப்பெரிய பயனாக இருக்கும் என்பதையும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரினோட மகன்களுக்காக தான் நெடுஞ்சாலைத்துறையே வந்து இயங்கி கொண்டிருக்கிறதா பல தரப்புலேருந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒன்றிய அமைச்சருடைய மகன்கள் இந்த எத்தனால் பெட்ரோல் ஆரம்பித்து அந்த கம்பெனியினுடைய ஒரு ஷேர் வந்து 300 ரூபாய் இருந்தது, இன்றைக்கி 3000 ரூபாய் ஆயிருக்கு. இன்னும் எத்தனை அளவு கூடும்னு தெரியல. அரசாங்கத்தினுடைய எந்த விதமான ஒரு நியாயங்களும் இல்லாமல் அந்த எத்தனாலை கலப்பது, அதை பற்றிய தகவல் அறியும் உரிமையில் விஷயத்தை கேட்டால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கான்ஃபிடென்டல், நாங்கள் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. சரி, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் போட்டு இது எத்தனை % கலக்கிறீங்க,
எத்தனால் பேஸ்டு வெஹிக்கிள்ஸு நம்ம தயார் பண்ணிட்டோமா, அது என்ன ஏதுன்னு கேட்குறப்ப சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இதே ஆர்ஐ என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் அது வந்து இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது, அதாவது ஆய்வில் தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முந்தினேற்று கூட ஒரு புதியதாக செய்தி வந்திருக்கிறது. அந்த வாகனங்கள் இவ்வாறாக ஓட்டுவது என்பது சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த வாகனம் ரிப்பேர் ஆகி எத்தனால் கலந்ததனால் தான் நின்று இருக்கிறது அல்லது என்ஜின் பழுதடைந்திருக்கிறது ஒரு புதிய வாகனம் அப்படின்றப்போ அந்த வாகனத்திற்கான முழு தொகையையும் அந்த எந்த கம்பெனி போட்டுச்சோ, பிபிசியோ, ஹெச்பிசியோ அல்லது ஐஓசியோ, அந்த நிறுவனம் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்ததாக கூட நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் ஆரை வேண்டுமென்றே பொய்யை சொல்கிறது, அது நிதின் கட்கரி மகன்களுக்காகத்தான் என்பது நமக்கு நிரூபணமாகிறது. அதே மாதிரி தான் இந்த டோல்கேட் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா முழுவதும் அவர்கள் கையில் தான் இருக்கிறது. மிகப்பெரிய கான்ட்ராக்டுகள் நிதின் கட்கரியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். NHAI என்பது முழுக்க இந்த டோல்கேட்டுகளை வருடத்திற்கு 2 முறை, அதில் எவ்வளவு வருமானம் வருகிறது, இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் அல்லது டீசலிலும் கூட சாலை மேம்பாட்டுக்கென்று ₹1 வசூல் செய்கிறார்கள். இப்பொழுது நாம் போடுகின்ற அது 107 108 அல்லது ₹100 கொடுத்து பெட்ரோல் டீசல் வாங்குகிறோம் என்றால் அதில் ₹1 சாலைக்கென்று வாங்குகிறார்கள், சாலை மேம்படுவதற்கென்று. அந்த கணக்கு வழக்கை மட்டும் எடுத்தாலுமே கூட இந்தியா முழுவதும் டோல்கேட்டுகளை இலவசமாகவே திறந்து விடலாம் அப்படின்ற முறையில் தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்கணும். இடதுசாரி அரசாங்கம் கேரளாவில் இந்த டோல்கேட்டுகளை மாநில அரசாங்கமே எல்லா தொகையையும் செலுத்திவிட்டு அந்த டோல்கேட்டுகளை இலவசமாக சாதாரண ஓட்டுநர்கள் அல்லது அந்த சாலையை பயன்படுத்துபவர்கள் செல்லலாம் என்ற முறையிலே செய்தார்கள். நம்முடைய அரசாங்கம், புதிய அரசாங்கம், நம்முடைய தூய்மையான அரசாங்கம் அதையும் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள டோல்கேட்டுகளை தமிழ்நாடு அரசு தேசியமயமாக்கிவிட்டு அதில் வருகின்ற அல்லது அந்த டோல்கேட்டுக்கான ஒட்டுமொத்த செலவை தமிழ்நாடு அரசு ஒரு 2-3 வருஷத்திலே வசூல் பண்ணி அந்த ஒட்டுமொத்த தொகையும் கொடுத்து விடலாம். ஏனென்றால் அந்த நிறுவனங்கள் அது முழுக்க மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த நிறுவனங்களில் அடிக்கின்ற கொள்ளைக்கு கணக்கும் இல்லை, வழக்கும் இல்லை. எனவே தான் டோல்கேட்டும் இந்த எத்தனாலும் மத்திய போக்குவரத்து அமைச்சர் அவரே முன்னின்று நாட்டு மக்களை சுரண்டுகின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு அதில் அழுத்தம் தந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆன்லைன் அபராதம் பீக் டைமில் வந்துட்டு சிட்டிக்குள்ளே வாகனங்கள்லாம் அலோவ் பண்ணாமல் இருக்கிறது, இதனால் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படி? அதாவதுமா, இன்றைக்கு சென்னை நகரம் 400 வருஷத்துக்கு மேலே இப்போ தான் 400வது ஆண்டு அப்படின்றதெல்லாம் கொண்டாடணும். சென்னை நகரத்தினுடைய சாலைகள் ஒன்றும் பெருசாகலை. ஆனால் சென்னை நகரத்தினுடைய வாகனங்கள் நாளுக்கு நாள் இன்றைக்கு ஏறக்குறைய சென்னை நகரத்தில் மட்டும் 3 கோடி வாகனங்கள், அதாவது 2 வீலரையும் சேர்த்துன்ற மாதிரி ஒட்டுமொத்தமான இவ்வளவு டர்ன் ஓவர் இந்தியா முழுவதும் இருக்கின்ற வாகனங்கள் அல்லது தமிழ்நாட்டினுடைய எல்லா இடத்துலையும் இருக்கிற வாகனங்கள் மொத்தமுமே வந்து செல்கின்ற ஒரு ஏரியாவாக சென்னை இருக்கிறது. இருக்கிற ரோடு இவ்வளோதான். இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றும் பண்ணுவதற்கு ஏற்கனவே ஆண்ட கட்சிகள், இப்பொழுது வந்திருக்கிற இந்த புதிய அரசாங்கமும் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன இவங்களுடைய கொள்கைகள் என்ன ஏதுன்றது இனிதான் தெரியும். அப்போ இருக்கின்ற இடத்தை காவல்துறை என்ன சொல்கிறது, அவங்க வேறு விஷயம்னா என்ன, லஞ்சம் வாங்கி உள்ளே விடுறதை விட அதை ஒழுங்குபடுத்தி விட்டாலுமே போதும் அப்படின்றது தான். மிகப்பெரிய வாகனங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது, டிராஃபிக் நேரம் அப்படின்றது கரெக்டு. நம்முடைய கேள்வி என்னென்னா, இன்றைக்கு பொது வாகனங்கள் லாரிகள், மிகப்பெரிய லாரிகள் உள்ளே வரக்கூடாது, ரைட்டு, நல்லது, ஏற்றுக்கிறோம். ஆனால் அரசாங்கம் எல்லாமே மிகப்பெரிய
என்ன சொல்கிறது, ஒரு 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 கார்ப்பரேட் கம்பெனிகள் மாதிரி ஆகிவிட்ட ஒவ்வொரு ஸ்கூல், ஒவ்வொரு காலேஜ், ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் இந்த பஸ்ஸு காலையில் 5 மணியிலிருந்து சென்னை நகரம் முழுவதும் அவர்கள் அல்லது அவர்கள் ஏதாவது பொது சேவை செய்கிறார்களா என்பதை அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும். அந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் ஒன்று அனுமதியை ரத்து பண்ணணும், நீ கொண்டு போய் உன் ஏரியாவில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. சென்னை நகரம் முழுவதும் 25-30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு காலேஜை கட்டிட்டு கூட சென்னை நகரம் முழுவதும் எல்லா பஸ்ஸு, எல்லா ஸ்கூல் வேனு, எல்லா கம்பெனிகளது பஸ்ஸு, அது இது எம்ஆர்எஃபாக இருக்கட்டும், எம்எஃப்எல்லாக இருக்கட்டும், இல்லை தனியார் அரசு துறை எதுவாக இருந்தாலும் எல்லா பஸ் போக்குவரத்தும் போகலாம், எல்லா ஸ்கூல் சர்வீஸும் போகலாம். ஆனால் சாதாரணமாக ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வாடகைக்கு ஓட்டுகிற சின்ன சின்ன எல்சிவி வண்டிகளை உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இவர்கள் ராத்திரி 10 மணி வரைக்கும் உட்காண்ட்ருக்கணும். அப்படியே ராத்திரி 10 மணிக்கு உட்காண்ட்ருந்தாலும் அந்த வண்டிக்கு வருவதற்கான லோடு செய்வதற்கோ அல்லது மற்றதுக்கோ ஆள் இருக்காது. நைட்டெல்லாம் அங்கேருந்து காலை முதல் அங்கேயே லோடு பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு 10 மணி வரைக்கும். அப்போ ஒரு 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 லோடு என்பது அல்லது ஒரு சின்ன ஒரு பொருள் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற வேண்டுமானால் காவல்துறையினுடைய கெடுபிடி என்பது மிக பயங்கரமாக இருக்கிறது. மிக பெரும் கார்ப்பரேட் கம்பெனிகளாக உள்ளவர்களையும் கல்வி தந்தைகள் என்று திரிபவர்களது வாகனங்களும் எந்தவித கட்டுப்பாடுமின்றி சென்னை நகரத்தின் ஒட்டுமொத்த போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்கின்ற ஒரு வேலையை செய்தாலும் கூட அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த நேரங்காலமும் கிடையாது. ஆனால் சாதாரண உழைப்பாளி மக்களுக்கு நேர கட்டுப்பாடு அது இது என்று சொல்லி இவர்களது வயிற்றில் அடிக்கின்ற வேலையை கடந்த அரசாங்கம் செய்தது. இந்த அரசாங்கமும் இதை புள்ளி விவரத்தோடு ஒரு ஆய்வு கமிட்டியை போட்டு சரி செய்தால் ஒழிய இந்த அரசாங்கமும் சாதாரண மக்களுக்கு எதிரான அரசாங்கமாக மாறிவிடும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் என்னன்னா வாகன ஓட்டிகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், அதாவது ஆர்டிஓ கட்டணம் வசூலிக்கிறத இப்போ அதிகமானதாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் கட்டணம் இப்போ உயர்வானதாக இருக்கட்டும், இதனால வாகன ஓட்டிகளுக்கு பெரும் நெருக்கடியானது இப்போ ஏற்பட்டு இருக்கு. இந்த நெருக்கடிகள்லாம் சரி பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டால் அதுக்கு சரியாக இருக்கும்? அதாவது இன்றைக்கி ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமாக ஏற்கனவே லஞ்சம் வாங்குகிறார்கள் அப்படின்ற முறையில் தான் எல்லாத்தையுமே ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஆன்லைனை எத்தனை ஓட்டுநர்கள் அல்லது எத்தனை சாதாரண பொதுமக்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு எஃப்சியோ அல்லது டிரைவிங் லைசன்ஸோ வாங்க முடியும்னு தெரியல. அப்போது அந்த ஏற்கனவே சாதாரண ஒரு ஒரு லஞ்சம் என்பது இப்பொழுது ஆன்லைனை கையாள்கின்றவர்களோடு இன்னமும் சேர்ந்து அந்த லஞ்சம் என்பது கூடுதலாக ஆகியிருக்கிறதுன்றது ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஆர்டிஓ ஆஃபீஸில் ஸ்டிக்கர் ஒட்டுவது, இந்த ஸ்பீடு கவர்னர் பொருத்துவது, வாகனங்களை செக் செய்கிறோம் அல்லது எங்களுக்கு சேர வேண்டியது சேர்ந்தால்தான் உங்கள் வாகனம் சரியாக இருக்கிறது அப்படின்ற முறையில் சர்டிஃபிகேட் கொடுத்துன்னு இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு 50-60 நாளாக வேலை நடக்கிறது, ஆனால் மிக 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 தாமதமாக நடக்கிறது அப்படின்றது தான் பிரச்சனை. அன்றைக்கி 50 வண்டி எஃப்சி பண்ணாங்கன்னா இன்றைக்கி 5 வண்டி தான் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, நாங்கள் லஞ்சம் வாங்கிறது இல்லை, காலைல 9 மணிக்கு வர்றோம், சாயந்தரம் 5 மணிக்கு எங்கள் வேலையை முடிச்சுட்டு போயிடுறோம், எது எப்படின்னா இருக்கட்டும் அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய மோட்டார் வாகன சட்டம் 2019 அது 2014 2019 வரை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அதை ஒவ்வொன்றா மக்கள்கிட்ட கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணி கடைசியில் 2019 அந்த சட்டத்தை அமல்படுத்தி விட்டார்கள். அந்த கதையை கேட்டிங்கன்னா பெருங்கொடுமைன்னு வைங்களேன். கொரோனா பீரியடில் பார்லிமெண்ட்டில் ஆளே இல்லாத நேரத்தில் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போது பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேறிவிட்டது அப்படின்ற மாதிரி அந்த 2019 புதிய மோட்டார் வாகன சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகள் தான் இந்த வாகனங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக சாலைகள் தனியார் மயம்,
அதாவது தனியாக அந்த சாலைகள் பூராவுமே யாருக்கும் சொந்தம் கிடையாது. ரிலையன்ஸுக்கு ஒரு ரோடு, டாட்டாவுக்கு ஒரு ரோடு, பிர்லாவுக்கு ஒரு ரோடுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க பொருட்கள் மட்டும் அதில் போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த சட்டங்களுடைய நீட்சி என்பது அது அந்த நிலைமையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. அதே போல் வாகனங்கள் சாதாரண ஒருத்தர்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட் கம்பெனிகள், அதாவது இன்றைக்கு எப்படி இந்த சிறிய வாகனங்கள் காரில் வந்து ஓலா ஊபர் கண்ட்ரோலில் இருக்கோ, அவங்க எதையுமே செய்யலைன்னாலும் அவங்க வந்து வண்டி வாங்கிறதும் இல்லை, அதுக்கு பெட்ரோல் போட வேண்டிய வேலையும் இல்லை, அதுக்கு டேக்ஸ் கட்டுற வேலையும் இல்லை, எந்த வேலையும் இல்லை. ஒரு ஆப்பை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த வாகனங்களுக்கு அவர்கள்தான் உரிமையாளர்கள் போல் எப்படி நிர்ணயித்து கட்டணத்தை நிர்ணயித்து வசூல் செய்கிறார்கள். சாதாரண மக்களை டோட்டலாக அப்படியே மொத்தமாக சுரண்டுகிறார்கள். அந்த மாதிரி தான் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா வாகனங்களையும் ஒவ்வொரு வாகனமும் நேரடியாக போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நீ பண்ணி செஞ்சு இதெல்லாம் இல்லாமல் ஆர்டிஓவே ஒரு 1000 வண்டி நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா அவர் இங்கே வந்து சர்டிஃபிகேட் பண்ணிட்டு போயிடுவார். அப்படின்ற முறையில் எல்லாவற்றையும் நவீன தாராளமய தனியார் மயம் ஆக்கிவிட்டு சாதாரண மக்கள் வந்து இந்த ஓட்டுநர் தொழிலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கிறது தான் இந்த ஆர்டிஓ பிரச்சனையாக இருக்கட்டும், ஆன்லைன் பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாளைக்கு இந்த சாலைகள் அனைத்தும் தனியார் மயம், வாகனங்கள் அனைத்தும் தனியார் மயம் என்று வரும்போது அந்த சாலையில் ஆர்டிஓ நிற்க மாட்டார், போலீஸ் நிற்க மாட்டார், டோல்கேட் இருக்காது. இன்றைக்கி டோல்கேட்லேயும் ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்ற மாதிரி குளோபலைடு நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்தில் ₹1 கூட அந்த இவர்கள் போட்ட சாலையில் தனியார் போட்ட அந்த ரோடில் 1 கிலோமீட்டர் இவர் தெரியாதனமாக போனார்னாலும் கூட அந்த அதுக்கு தகுந்த ₹20 ₹10 எடுத்துக்கொள்ளுகின்ற அளவிற்கான வேலைகளை அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது. அப்படின்றது வந்து இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் மயமாக்குகின்ற வேலையை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு திட்டத்தை மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு இதுதான். அதனால தான் நாம் கூட தமிழக முதலமைச்சரை ஆன்லைன் அபராதம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடாதீங்க, சாதாரண மக்களை வெறும் ஃபோட்டோ எடுத்து காவல்துறை வந்து ஒரு காலத்தில், அதாவது ஒரு 60-70 நாட்களுக்கு முன்பாக அமோகமாக வாழ்ந்து கொண்டு இருந்தது. அந்த நிலைமையிலிருந்து இப்போ அவர்களும் மாறி இருக்கிற சூழலில் நமக்கு எதற்கு வம்பு என்று எல்லாவற்றையும் ஃபோட்டோ பிடித்து 500 1000 என்று ஃபைன் போடுகிறார்கள். இதுவும் அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும். சாதாரண மக்கள் தவறு செய்தால் நீங்கள் பிடியுங்கள் என்பதுதான் நாமும் சொல்கிறோம். அதனால் ஆன்லைன் அபராதம் என்பது ஒரு அநியாயமான அபராதம். இதை தடுக்க வேண்டும் அப்படின்றது தான் நாம் இதில் பார்க்க வேண்டும். சாலை பிரச்சனைகள் குறித்து, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கு காணக்கூடிய தீர்வுகள் என்ன அப்படின்ற வழிமுறைகளை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு குப்புசாமி தோழர் அவர்களுக்கு நன்றி. நன்றிம்மா.